காவேரி செல்லக்குட்டியை பற்றி 2 3 வார்த்தை திட்ட போகிறேன். யாரும் அன்பு உறவுகளே கோச்சிக்காதீங்க. ரொம்பலாம் திட்டலைங்க. அதாவது காவேரி முட்டையா இல்லை முட்டையாங்க? என்னங்க கண்ணுக்கு கண்ணாக நிறைஞ்சிருக்கிற நம்ம குடும்பமே பாசமாக இருக்குது. அந்த ஒரு பெத்த தாய் வந்து சாக்கடையில் தள்ள மாட்டாங்க. அப்படி இருந்தும் அதை விட்டுட்டு தனியாக ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்குவேன்னு சொல்கிறப்ப எனக்கு கோபம் வரல. இருந்தாலும் கோவம் வந்துச்சுங்க. இப்போ நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் எல்லாமே சொல்லிடுறாங்க. நான் அந்த மாதிரி தாலி கட்டிக்க சம்மதம், ஆனால் நான் பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்லிடுறாங்க. அங்கே தாத்தா வீட்லேயும் போயிட்டு சண்டை போட்டு வந்துடுறாங்க. அவங்க ராதா இப்போவாது அவங்களுக்கு புத்தி வந்துச்சே, ஏம்மா இப்படி நீ இப்படிலாம் பண்ணுற, உன் பிள்ளை இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இங்கே இருந்துடலாமே. ஆனால் உண்மையெல்லாம் போட்டு உடைக்க மாட்டேங்கிறாங்க விஜய் சொன்னதுக்காண்டி. இப்போ அதில் செம்ம கோபத்தில் சண்டை போட்டு போயிடறாங்க. பாப்பா பாவங்க என்னமோ சண்டை போட்டு போகிறாங்கன்னு அப்பா வந்து சொல்ல, அப்பா கேட்க தாத்தா எல்லாவற்றையும் சொல்லிடுறாங்க, ராதாவும் தாத்தாவும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்களா. சாரதா காவேரி சொன்ன கையோட சாரதாவுக்கு ஆடி போகுது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, வேற மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாளே. அப்படி எல்லாரும் முகமும் சிரிச்ச செந்தாமரையாக இருந்துச்சுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கன்னு சொன்னோன்னே அப்படியே முகம் ஆடி போகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி தாத்தா எல்லாருமே. இப்போ காவேரி வேற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லல பாப்பா ஒரு மாதிரி ஆகுது. அப்போது மிஸ் எனக்கு அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு தேம்பி அழுகுது. பாட்டி சாரதா பாட்டி அன்னைக்கு சொன்னாங்களே காவேரி உனக்கு அம்மாவா வருவான்னு, இப்போ எப்படி அவங்க சொன்னது என்னது பொய்யா நிஜமா நான் கேட்டு ஆகணும். நான் போய் கேட்டால் காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பி வருது. அதுவும் யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வருதுங்க. இங்கே பார்த்தா அம்மான்னு தேடுறாங்க, காணோம். ஐயோ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே காவேரி வீட்டுக்கு நிஜமாவே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம்பா விஜய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழகு அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வருதுங்க. இந்த பிள்ளையும் நடந்து வந்துடுது. நடக்கிற தூரம்லாம் தெரியுது இந்த பிள்ளைக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கே வந்துடுதுங்க. காவேரி வீட்டுக்குள்ள வந்து கதவை திறக்க எல்லாரும் என்னப்பா பாப்பா எப்படிப்பா நீங்கள் வந்த அப்படின்னு கேட்க அங்கே அவங்கள தேடிட்டு ஓடி வராங்க. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. என்னப்பா அப்படி சொல்லல, அப்படியே அம்மு தூக்க போகிறாங்க. அதுக்குள்ளே மிஸ் அப்படின்னு போய் மிஸ்ஸுக்கிட்ட கட்டி பிடிச்சிக்குது. அம்மு வாடா நீ ஏன் இப்படி வந்த அப்படி சாரதா பார்க்குது. என்னாச்சு தம்பி அப்படிங்கல. வீட்டில் தெரியாமல் வந்துட்டா அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறா அப்படிங்கல. ஏம்மா என்னமாச்சு? ஆமாம் வீட்டில் எல்லாரும் அழுதுகிட்டே சோகமாக இருந்தாங்க. காவேரி மிஸ் வேறால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களே, அப்போ எனக்கு அம்மாவை வரமாட்டாங்களே, அதனால தான் நான் எனக்கு அம்மாவை நீங்கள் வாங்க மிஸ் அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்டு போகலான்னு வந்தேன் மிஸ். எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு அங்கே இருக்கவங்க யாருமே வேணாம், எனக்கு அம்மாவா நீங்கள் வந்துருங்க மிஸ் அப்படின்னு சொல்லி அழுக எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை வா அதெல்லாம் வேணாம், அவங்க என்ன வேணாலும் மிஸ் முடிவெடுக்கட்டும், நீ வா அப்படின்னு பாப்பா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. சாரதா தம்பி விடுங்கப்பா, இல்லை இதெல்லாம் தப்புமா, யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏம்மா உனக்கு அப்பாவா நான் இருக்கேன்ல, யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எதுக்கு நீங்களாம் வந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்க, பாட்டி நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல காவேரி மிஸ்ஸை உனக்கு அம்மாவா ஆக்குறேன்னு. அப்படியே காவேரி பார்க்குது, இந்த புள்ள மனசில் ஏமா அப்படி பண்ணி வச்சிருக்க, அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு நான் சொன்னேன்டி அப்படிங்கிறாங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் மன்னிச்சுக்கோங்க, என் புள்ள ஏதோ நினப்பில் வந்துட்டா, அவள் 24 மணி நேரமும் மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு உங்களே தான் நினச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணி தொலைக்கிறது, வாமா நம்ம வீட்டுக்கு. இல்லை தாத்தா எனக்கு யாருமே நீங்கள் வேணாம், எனக்கு என் காவேரி அம்மா தான் வேணும் அம்மானே சொல்லுது. அம்மான்னு சொன்னோன்னா ஆடி போகிறாங்க. காவேரிக்கு அப்படியே தலை சுற்றுது, ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒட்டி அப்படியே கையை உதறிவிட்டு கடிச்சு விட்டு ஓடி வந்து காவேரிகிட்ட காலை கட்டிக்கிறது. நான் போக மாட்டேன், நான் காவேரி மிஸ்கிட்ட தான் இருப்பேன், காவேரி தான் எங்கள் அம்மா கிட்ட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க கையை பிடிக்குது. விஜய் வராங்க. விஜய் வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. நீ வா காவேரி, அம்மு நீ வர்றியா இல்லையா, நம்ம வீடு உன் அம்மா அப்பா எல்லாம் நான் தானடா, உன்னை சின்ன பிள்ளைந்து அப்படி தானே சொல்லி வளர்த்தேன், நீ வா நான் இருக்கேன்ல அப்படிங்கிற. காவேரி அப்படியே விஜயை பார்க்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நிமிந்து யதார்த்தமாக காவேரியை பார்க்க, காவேரி அப்படியே பார்க்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே டப்புன்னு விளைக்கிறாங்க பார்க்குறாங்க. இல்லை வேணாமோ நீ கிளம்பு இங்கெல்லாம் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு, தடுமாறுறாரு. கட்டணம் பொண்டாட்டி தான் இத்தனைக்கும் புதுசாக லவ் பண்ணுற மாதிரி அப்படியே தடுமாறுறாரு. இந்த பிள்ளைக்குமே ஒரு மாதிரி ஆகுது. விஜயோட கண்ணை பார்க்குற சக்தி காவேரிக்கு இல்லை, ஆனாலும் கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. விடுங்க அம்மா அழுகிறா விடுங்க அப்படிங்கிற. எப்படிங்க அழுகிறா, நீங்கள் விட முடியுமா, அவள் ஏன் பிள்ளைங்க, நான் அவள் வாழ்கிறதே அவளுக்காகத்தாங்க அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்க அவள் தான் அழுகிறாளே, அழுகுறன்னா
புள்ள அழுதுனா நான் விட்டுற முடியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வா அம்மு, வர்றியா இல்லையா? அப்பா இது வரைக்கும் நீ கோவமா பார்த்ததில்ல, நீ வா, நீ வரையா இல்லை அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமை தம்பி அப்படின்னு இங்கே ராதாவும் அவங்க தாத்தாவும் பார்த்து, இங்கே பாருமா நம்ம வீட்டுக்கு போவோம் வாடா, இங்கெல்லாம் நமக்கு வேணாண்டா, அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தியா. உடனே இங்கே யாழினி வருது. காவேரி எங்கேம்மா போகணுன்னு நினைக்கிற? நீ என் கூட இருந்துக்கிறியா? நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இருங்க எல்லாரும் விடுங்க, என் காவேரி பாவம், நான் என் கூட இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரெண்டும் கையை பிடிச்சிக்கிறதுங்க. விஜய் கையை பிடிக்கிறாங்க. சாரதாவும் தம்பி தம்பி அவள் தான் அழுகிறாள், இங்கே விட்டுட்டு போங்களே. வேணாங்க, காவேரி மிஸ்ஸுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காத நாங்கள் எதுவும் செய்ய விரும்பலை, அதனால தான் நான் பயப்படுறேன், நீ வாடா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. அப்படி காவேரி பார்க்குது. ப்ளீஸ் என் பிள்ளைய விட்டுருங்களேன், நானே பார்த்துக்கிறேனே. என்னது நீங்களே பார்த்துக்கிறீங்களா? ஏங்க நீங்கள் என்னங்க கிறுக்கா? என்னது கிறுக்கா? ஆமாங்க, நான் கரெக்டாக தான் கேட்குறேன். நீங்கள் என்ன லூஸா இல்லை ஆர்வக்கோளாரா இல்லை அறிவு இல்லாதவங்களா? இங்கே பாருங்கள், இப்பெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் ஒரு சாக்கெட்டு வச்சுட்டு என்னை இவ்வளோ மட்டமாக திட்டுறீங்க அப்படிங்கல. இங்கே பாருங்கள், ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்ககிட்ட எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு வேளை நீங்கள் என் பிள்ளை மேலே உயிரத்தையும் இப்போ இருக்கீங்க, நான் இல்லைங்களே. நீங்கள் புதுசாக ஒருத்தனை கட்ட போகிறீங்களே, அவன் பேர் என்ன அப்படிங்கல. அப்படி காவேரி மிஸ் சொல்லுங்கள், அவன் பேர் என்ன? அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, ஒரு பேரை கேட்டதுக்கே அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு அவனை இருங்க, எவனோ ஒருத்தன் இருக்கானே இப்போ ஒரு நடி, கார்த்தி அந்த கோர்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கல, இந்த பிள்ளை யாரு, இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்மந்தம், தூக்கி வீசியறி அப்படின்னு சொல்லிட்டா. உடனே கட்டண புருஷன் சொல்லிட்டா, நான் என்னம்மா பண்ணுவேன், நீ இந்த விஜய்கிட்ட கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கொண்டாந்து விடுவேன். உங்கள் அம்மா தலையை தொங்க போட்டுட்டு அங்கே போய் நிற்க முடியாது, நானே வளர்த்துக்கிறேன்னு உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வயிற்றுல குவான்னு குழந்தை பிறக்கும், அதை எடுத்து அவங்க வளர்க்க பார்ப்பாங்க. இது என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை, இது மற்ற பிள்ளை. இருடி, என் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்க உங்கள் அம்மாவே நாளைக்கு எப்படி? சாரதா மேடம் நீங்களே மனசு மாறலாம். அப்புறம் என் பிள்ளை தம்பி அப்படிலாம் என்னை சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ சொல்லலை, நாளைக்கு உங்கள் பொண்ணு வயிற்றுலேருந்து குழந்தை பிறந்து அதுக்கு கங்கையோ காவேரியோ யமுனாவோ சரஸ்வதியோ ஏதோ ஒரு பேரை வைப்பீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளைய தான் தூக்கி வச்சு கொஞ்சுவீங்க. அப்போ என் பிள்ளை ஏங்கிக்கு நிற்கும். வேணாம் ஜாமி வேணாம், அந்த இயக்கம்லாம் என் பிள்ளைக்கு வேணாம். நீங்கள் கார்த்தியை கல்யாணம் பண்ணுறீங்களோ சூர்யாவை கல்யாணம் பண்ணுறீங்களோ எனக்கு தேவையில்லை, என் பிள்ளை என் கூட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, என்ன ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சுக்கிறதுங்க. இங்கே நடக்கிறது என்ன நடக்குது ஒன்றுமே புரியாமல் நிவின் பார்க்குறாங்க. அப்போ மாதிரியே இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க. புருஷ பொண்டாட்டியாக இருந்தாலும் சண்டை, புருஷ பொண்டாட்டி இல்லைனாலும் சண்டை, நினைவு இருந்தாலும் சண்டை, நினைவு இல்லாட்டியும் சண்டையா. யமுனா பார்க்குது. மாமா ப்ளீஸ் மாமா, அக்கா தான் கேட்குறாள், இந்த சாக்கெட்டு பிள்ளையை விட்டுட்டு போங்களேன் அப்படின்னு சொன்ன கையோட, இப்போ நான் மட்டும் நான் வேணுக்குன்னு கேட்குறேன்னா, அப்புறம் வேணுக்குன்னு இல்லையா மாமா? ஆடி உங்கள் அக்காவை சொன்ன மாதிரி நீ ஒரு லூஸு தான் மாமா. என்ன மாமா பின்ன என்ன, உடனே இந்தா வச்சுக்க அப்படின்னா நான் வேணுக்குன்னே விட்டேன்னு நினைப்பா. ஆமாம்ல, இப்போ புரியுதா? அவன் ஆர்வ குளறு அப்படியே என் பக்கத்து பாச்சுவா, பிள்ளைய விட்டுட்டு போகத்தான் வந்திருக்காங்கன்னு. இப்போ விடாமல் பிடிச்சி ஈரையில் இழுத்தா, அப்போ மனசார நாங்கள் இழுக்கிறவங்க தெரிஞ்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இருக்குது கச்சேரி. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அவங்க அக்கா கிட்ட போய் என் பிள்ளைய கொஞ்சம் மாதிரி போய் பண்ணுறேன்னா அது ஒரு கிளுகிழப்பு தான் மாமா. சைக்கிள் கேப்பில் சண்டையில் காதலா, அதெல்லாம் உனக்கு புரியாது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையம்மா அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு தான் போவேன். என்னம்மாம்மா அன்னியன் ரேஞ்சுக்கு மாறி பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்க, அது அப்படித்தான் அப்படின்ட்டு காவேரி மிஸ், தாத்தா அவளை இழுங்க, பிடிச்சி இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுக்கிறாங்க. காவேரி ஒரு மாதிரி ஆகுறாங்க. பிடிச்சி வாசல் வரைக்கும் போக, அம்மா நான் போக மாட்டேன், காவேரி அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே போகுது. காவேரி என்ன பண்ணுறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. பிள்ளைய விடுங்க அப்படின்னு சொல்லி இழுக்க முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணுறது, ஒரு கடிச்சிட்டு பிள்ளைய பிடிச்சி இழுப்பம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னை விட்டுறாதீங்கம்மா ஐ லவ் யூம்மா அப்படின்னு காவேரி அம்மா அழுகுறாங்க. உடனே காவேரி பார்க்குறாங்க, நான் விட்டுற மாட்டேன்டா, கண்டிப்பாக எனக்கு என்னமோ என் மனசெல்லாம் என் உள்ளுணர்வு என் அடி வயிறு பேசையுதுடா, இந்த ஆளுட்டு உன்னை நான் காப்பாற்றுவேன், என்னமோ யார்கிட்டே அறக்கண்டது காப்பாற்றுற மாதிரி அப்படி மனசுக்குள்ள நினைக்க, நீ நீ நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது என் செல்ல குட்டி அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி கொஞ்சிறாரு. பல்ல கடிச்சிக்கிட்டே அங்கிட்டு நிவினு கங்கா யமுனா பார்க்குறாரு. அவங்க அம்மட்டு பேருமே நீ நினைக்கிறது தெரியுதுடி மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஐயோ அப்படின்னு அப்படி தலையை சொரிய சைக்கிள் கேப்பில் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட கையை பிடிச்சி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.